இங்கே வந்து கொற்கையில் வந்து மன்மதனை எரித்து திரும்பி இங்கே ரதியோடு சேர்ந்ததாக ஒரு வரலாறு. திருக்கொற்கைன்னு இருக்குது, அட்டை வீரட்டான ஸ்தலத்தில் ஒன்று. அங்கே தான் காமனை எரிச்சு விட்றார் பரமேஸ்வரன். திரும்பி ரதி வந்து இந்த சுந்தரேஸ்வரை வழிபட்டதுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்ததாக வரலாறு இங்கே. அதனால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது, தம்பதிகளுக்குள்ள அந்யுன்ய பாவங்கள் குறைஞ்சவா, புனர்விவாக பிராப்தி. புனர்விவாகம்னா இயற்கையாக ஒன்று நடந்து கல்யாணம் பண்ணிக்கணும். காசு இருக்குங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணாக்கா அது சுவாமி நிறைவேற்றி வைக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் இங்கே பிரார்த்தனை. நிறையா தம்பதிகளுக்கு வந்து இங்கே அந்த மாதிரி ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதுக்கு மாசி மாதம் மகத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம். மற்ற நாள்லாம் ஜவ்வாது, அரகஜா, புனுகு அப்படிங்கிற வாசனை திரவியங்கள் சாத்தி அந்த மை தான் பிரசாதமாக கொடுப்போம். முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, வாசனை புஷ்பங்கள் அதுக்கு சாத்தி பால்னால் ஆன இனிப்பு, இந்த மில்க் ஸ்வீட்னு சொல்லுவாங்க, அது வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. நிறையா பேருக்கு அந்த காரிய சித்தியும் ஆகிடுது. மூர்த்தி வந்து சுந்தரேஸ்வரர் வந்து பிரதிஷ்டை தான். அம்பாள் வந்து வலது பக்கம் இருக்கும். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கும், தெற்கு நோக்கி இருக்கும். இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமிக்கு வலது பக்கத்தில் அம்பாள், சுவாமியும் கிழக்க இருப்பார், அம்பாலும் கிழக்க இருப்பார். இந்த மாதிரி கஞ்சனூர் பார்த்தீங்கன்னா கஞ்சனூர்லேயும் அக்னீஸ்வரர் பக்கத்தில் வலது பக்கத்தில் அம்பாள் இருக்கும், கிழக்கு பக்கமாக இருக்கும். திருமாந்துரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு சூரியனார் கோயில் பக்கத்தில், அங்கேயும் வந்து சுவாமி வந்து வலது பக்கமும் அம்பாள் வந்து இடது பக்கத்துக்கு வலது பக்கம் அம்பாள் இருக்கும். இதெல்லாம் இந்தமாரி இந்த உள்ள மூர்த்தங்கள்லாம் வந்து திருமண கோலம், கல்யாண கோலம் மூர்த்தம்னு பேர். மற்ற இடத்துலலாம் தெற்கு பார்த்து இருக்கும், இடது பக்கம் இருக்கும்.